ஹலோ வீவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டூகி சவுண்டோட எல்லா ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்கோ எல்லா ப்ராடக்ட்டும் இந்த டேபிளில் அடிக்கிருக்கேன். ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ இது என்னென்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டை எடுத்து காட்டி அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு நம்ம வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து இப்போ நான் வீடியோ இன்றைக்கி தான் போடுறேன். பட் நேற்று முந்தானத்தே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம அப்டேட் வந்து இதோட அதில் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஆஃபர் கொடுத்தோம்னாலும் அதில் வரும். நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி பொருளும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் டூகி சவுண்ட்ஸோட எல்லா ஸ்பீக்கர் நம்மகிட்ட என்னென்ன இருக்குது, இப்போ என்னென்ன புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதோ தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு இது எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. இன்கேஸ் ஏதோ முடிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நம்ம கேட்லாகில் இருந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேட்லாகில் ரிமைன் ஆகிட்டு இருக்கும். அதாவது இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஸ்டாக் இருக்குன்னு அர்த்தம். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்பெஷலான ஐட்டம்ஸ், ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு இம்போர்ட் ஸ்டைல் ஐட்டம்ஸ். அதனால் வந்து வேணுங்கிறவங்க சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் வீவர்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டூகி சவுண்டோட ப்ராடக்ட் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாதி ப்ராடக்ட் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தது, நம்ம ஏற்கனவே கேட்டலாகில் ஆட் பண்ணியிருந்தது. மீதி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வந்து ஸ்டாக் வந்துருக்குங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 8 இன்ச்சில் ஊஃபருங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான ஊஃபர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். டூகி சவுண்ட்லேருந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஊஃபரு. இது பார்த்தீங்கன்னா 8 ohmஸில் 120 வாட்ஸுங்க. இது மாடல் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா DE80001. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலா அப்படின்னு கேட்டிங்கன்னா டூகி சவுண்டில் நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து டேரெக்டாக தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ நல்ல குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், நல்ல ப்ரைஸ் கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா DE800 மாடலு. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 8 ohmஸில் 120 வாட்ஸு. ஸோ இதுதான் வந்து இதோட இது 120 வாட்ஸில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஊஃபரு, மிட் பேஸ் ஊஃபர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம கேட்டலாகில் ஆட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இது நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. அடுத்த ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட்டு. இந்த மிட்டு பார்த்தீங்கன்னா DS50Mனு வரும். DE50M01. இது வந்து 8 ohms 50 வாட்ஸு. ஸோ இதுவுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து 5.25 இன்ச்சில் ஒரு மிட்டு ஊஃபரு. ஸோ இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா DSல 55ல் KM19 ஒரு மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா கேவலர் கோன். அதாவது இந்த கோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோனோட மாடலை தான் வந்து நம்ம வந்து கேவலர் கோன், பேப்பர் கோன்னு சொல்கிறோம். இது வந்து பேப்பர் கோனு. இந்த மாடல் பேப்பர் கோனு DM50M. இது 55 KMங்கிறது வந்து கேவலர் கோனு. இது 80 வாட்ஸ். உங்களுக்கு 80 வாட்ஸில் 8 ohms. இப்போ நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஸ்பீக்கருமே 8 ohms தான் கிடைக்கும். ஸோ இது 80 வாட்ஸில் 8 ohmsங்க. இதுவும் நீங்கள் மிட் ஊஃபராக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேஸ் ஊஃபர் ஒன்று, மிட் ரேஞ்ச் ஒன்று. அந்த மிட் ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான 5.25 inch இது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர். ஸோ இது மீதி இருக்கிறதுலாம் புது ஐட்டம், புதுசாக வந்துருக்குது. ஸோ இது வந்து கிராஸ் ஓவர், 3-way கிராஸ் ஓவர், 180 வாட்ஸ் கிராஸ் ஓவர். நல்ல ஒரு குவாலிட்டியான கிராஸ் ஓவருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆடியோ கிராஸ் ஓவர்னு போட்டிருக்காங்க. நம்ம நார்மலாக ஒரு டவர் செய்யும் போது 3-wayக்கு இதை நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கிளாரிட்டி. நல்ல ஒரு ஆடியோ, நல்ல ஒரு பேஸு, நல்ல ஒரு மிட்ரேஞ்ச் ஆடியோ த்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த டியூட்டரில் வரக்கூடிய அந்த சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக ஒரு சூப்பராக ஒரு பிராண்டடில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு. இது வந்து ஒரு சேனலுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கணும். இது நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இது ஆக்சுவலாக பழைய ஸ்டாக் தான், அதாவது புதுசாக வந்தது கிடையாது. முன்னாடி இருந்தது, நம்மகிட்ட முன்னாடி இருந்த ஐட்டம் இது. ஸோ இது நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் அப்டேட்டுன்னு சொல்லலாம். அதேமாதிரி புதுசாக வந்துருக்கு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வர ஒரு கிராஸ் ஓவர் DE196. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 மிட் ரேஞ்சும் ஒரு டியூட்டரும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 inch 2 மிட்டும் போடலாம், இல்லை 4 inch 2 மிட்டும் போட்டுக்கிட்டு டியூட்டர் போட்டுக்கிற மாதிரி சென்டர் சேனலுக்கு வரக்கூடிய ஒரு கிராஸ் ஓவர். ஸோ இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 80R கிராஸ் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஊஃபரு, ஒரு ட்விட்டரு. ஸோ இதை வந்து நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு லோ பட்ஜெட் ரேஞ்சுக்கு வர்றவங்களுக்கு வாங்கிக்கிறாங்க. ஏன்னா இது நம்மக்கிட்ட வந்து நம்மளோட இதில் கேட்லாக்லேயே ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம லோ பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு மிட் பட்ஜெட் ஒரு 2-way கிராஸ் ஓவர். இது நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது. அடுத்து 3-way கிராஸ் ஓவர்லேயே கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த DE150R. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3-way கிராஸ் ஓவர்லேயே கொஞ்சம் லோ பட்ஜெட். இன்கேஸ் வந்து இப்போ நீங்கள்
6 இன்ச்சு 4 இன்ச்சு டியூட்டர் இந்த மாதிரி அந்த நம்ம இது போடுறோம் இல்லைங்க, நம்மளோட மினி டவர் பார்த்துருப்பீங்க, 2.25 அடி 2.5 அடியில் வரும். அந்த டவருக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கரெக்டாக மேட்ச் ஆகும். நல்லா ஒரு 6 இன்ச்சு 4 இன்ச்சு டியூட்டர் போடுற இடத்துல இது சூப்பராக மேட்ச் ஆகும். அந்த மாதிரி யூஸுக்கு வந்து இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு சூப்பரான கிராஸ் ஓவர். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த ஐட்டம்ஸ். இப்போ நம்ம காட்டினது, இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக்காக வந்து நம்ம இருந்த ஐட்டம்ஸ். அதை வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஸ்டாக் அப்டேட் மாதிரி நான் பண்ணிட்டேங்க. இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம மார்க்கெட்டுக்கு, அதாவது நம்ம கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூகி சோனில் நம்ம கொண்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா DS150NT நியோ மேக்னெட் டியூட்டர், அதாவது நியோ மேக்னெட் டியூட்டரு. வெயிட்டே இருக்காது, ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட்டுங்க. 8 ohmஸில் 30 வாட்ஸு. இது எதுக்காக இதை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் சேனலுக்குலாம் பார்த்தீங்கன்னா எங்களோட பாக்ஸில் வந்து சின்ன ஹோல் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸுக்கு ஹோல்ஸுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இந்த டியூட்டர் கொண்டு வந்திருக்கோம். ஒரு சூப்பரான குவாலிட்டியான ஆடியோ கிடைக்கும். ஸோ இந்த டியூட்டர் நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது, புதுசாக வந்த ஸ்டாக் இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர். ஸோ 80 வாட்ஸில் கிராஸ் ஓவர் 2 வே வச்சுருக்கீங்க. 2 வேல ஒரு ஹையர் எண்ட் கிராஸ் ஓவர் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த 100R வாங்கிக்கலாம். இந்த 100R வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக, கொஞ்சம் அதோட அதிகமாக இருக்குது இந்த கிராஸ் ஓவர். இதோட ஆடியோ குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது, செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம பாக்ஸில் போடுறதுக்கு 2 வேக்கெலாம் இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல ஒரு குவாலிட்டியான கிராஸ் ஓவர். விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்மளோட கேட்லாகில் அப்டேட் பண்ணியிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஊஃபரும் டியூட்டர் மட்டும் போட்டுக்கிற மாதிரி இன்புட் கொடுத்துட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கு நியூ மாடல் கிராஸ் ஓவர். இதுவும் நம்ம வந்து கேட்லாகில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஊஃபர் வந்திருக்கு. இந்த 3 ஊஃபரை பற்றி கடைசியாக பார்ப்போம். 2 டியூட்டர் வந்திருக்கு, ஏற்கனவே ஒரு டியூட்டர் பார்த்தாச்சு, இது ஒரு டியூட்டர். ஸோ இந்த டியூட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா DS15C 1504. ஸோ இந்த 1504 டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் மாடலு, 8 ohmஸில் 40 வாட்ஸு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிச் குவாலிட்டி சில்க் டோம் டியூட்டரு. இந்த டியூட்டர் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸு 8 ohmஸு DS15404ங்கிற மாடலு. இந்த டியூட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் ஷெல்ஃபு, டவர் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு வந்து இதிலே வந்து கொஞ்சம் இன்னும் அதிக வாட்டேஜ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த டியூட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா DS30ல் 04 8 ohmஸில் 50 வாட்ஸு. ஸோ இப்போ இது வந்து 8 ohmஸில் 40 வாட்ஸு, இது 8 ohmஸில் 50 வாட்ஸு. ஸோ இப்போ இது எதுக்கு 50 வாட்ஸ் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஹை வாட்டேஜ் ஸ்பீக்கர் போடும்போது இது தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது 60 வாட்ஸு, இது 120 வாட்ஸு. 60 வாட்ஸ் போடும்போது உங்களுக்கு இந்த 40 வாட்ஸ் டியூட்டரே போதும். 120 வாட்ஸ் போடும்போது உங்களுக்கு 50 வாட்ஸ் டியூட்டர் தேவைப்படலாம். ஸோ அதனால் இந்த 2 மாடலுமே நம்ம கொண்டு வந்தாச்சு. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக டியூட்டர் தான் நம்மகிட்ட இல்லாமல் இருந்துச்சு. பட் டியூட்டருமே நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் பண்ணியாச்சு. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், மாடல் வந்து DE65001. இதுக்கு முன்னாடி இதே மாடலில் 65001ல் ஏற்கனவே இந்த 8 இன்ச்சு ஊஃபர் காட்டணும் பார்த்தீங்கன்னா, அதே ஸ்டைலில் 80 வாட்ஸில் 80 ohms வச்சுருந்தோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாடலு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 8 ohmஸில் 120 வாட்ஸ் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் அரைவ் ஆயிருக்கு. 120 வாட்ஸில் பேப்பர் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி போட்டிருக்காங்க. பேப்பர் நார்மல் பேப்பர் கோன் தான். இது வந்து கெவ்லர் கோன் கிடையாது. கெவ்லர் கோன் தான் அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் கெவ்லர் கோனு. ஸோ இது வந்து நார்மல் பேப்பர் கோனு. இது 8 ohmஸில் 120 வாட்ஸு. 80 வாட்ஸ் வாங்கினவங்க வந்து இதை வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா மேக்னெட் வந்து அதோட பெருசாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப பெரிய மேக்னெட்டு, நல்ல ஹெவியான வெயிட்டாகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இந்த ஊஃபர் எல்லாமே இம்போர்ட்டட் டைப்பில் நீட்டாக பண்ணியிருப்பாங்க. ஒரு பிராண்டட் ஸ்டைலில், ஒரு பிராண்டட் குவாலிட்டிக்கான ஈக்குவலான ஒரு ஸ்பீக்கர் இது. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேவ்லர் கோன். நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த கோனோட அந்த மொத்தம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் கேவ்லர் கோன்னு சொல்லுவாங்க. இது கேவ்லர் கோன் மாடலு. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அதே சேம் DE650Kல 01 கேங்கிறது கேவ்லர் கோனு. 8 ohmஸில் 120 வாட்ஸு. இதுவும் 120 வாட்ஸு, நல்ல குவாலிட்டி. இப்போ நம்ம புக் ஷெல்ஃப் போடும்போது ஒரு 100 வாட்ஸ் நம்ம டிரான்சிஸ்டர் போடுறோம்னா இது 120 வாட்ஸ் நீங்கள் இது போடலாம், தாராளமாக போடலாம். நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் இருக்குது, 120 வாட்ஸ்னால் 120 வாட்ஸ் பவர் ஆம்ப் போடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 50 வாட்ஸ் போட்டிங்கன்னா கூட இது பர்ஃபார்ம் பண்ணும். அந்த 50 வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டேஜ் போடும்போது அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் இதோட வேலை. ஸோ இது வந்து கேவ்லர் கோனில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாத்தோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லாகில் அப்டேட் பண்ணியாச்சு. வேணுங்கிறவங்க பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம லோ பட்ஜெட்டில் லோ வாட்ஸ் கேட்குறவங்களுக்கு இந்த மாடல். இது பார்த்தீங்கன்னா வெறும் 60 வாட்ஸ் தான் இந்த ஊஃபரு. ஸோ 60 வாட்ஸில் பார்த்தீங்கன்னா 8 ohmஸில் 60 வாட்ஸு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிண்ட் ஆன மாதிரி இருக்கும். DE60C02 8 ohmஸில் வந்து உங்களுக்கு வந்து 60 வாட்ஸு. ஸோ 60Cங்கிறது 60 வாட்ஸ்னு அர்த்தம்.
ஸோ இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 60 வாட்ஸு. இது வந்து ஆனால் இதுவும் நல்ல குவாலிட்டியான மேக்னெட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா ஊஃபர், இந்த எல்லா டியூட்டர், இந்த எல்லா கிராஸ் ஓவர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட வந்து மிட் ரேஞ்சஸ் எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளும் இருக்குது. இப்போ நீங்கள் டூகி சவுண்டோட ப்ராடக்ட் வச்சு ஒரு டவரோ ஒரு புக் ஷெல்ஃபோ எது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நம்மக்கிட்ட பாக்ஸஸும் அந்த குவாலிட்டியான ஃபினிஷிங் பிளாக் பெயிண்டட் பாக்ஸஸும் இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸும் எதுவுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. சூன் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டாகவே லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து நிறையா இது பண்ணி ஒரு ப்ராடக்டாகவே ஒரு பாக்ஸ் அப்படியே ஸ்பீக்கர் பாக்ஸாகவே வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே டூகி சவுண்டில் எது நீங்கள் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ரெகுலராக முடிஞ்ச வரைக்கும் நம்ம தர ட்ரை பண்ணுறோம். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கேப் விடுது. ஸோ அதை நம்ம விடாமல் எப்பயுமே கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸும் வரும். அதையும் பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிறவங்க எந்த பொருள் வேணுமோ எனக்கு வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட பொருள் எதுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. எந்த பொருள் இப்போ நீங்கள் பார்த்ததில் எதாவது உங்களுக்கு முக்கியமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதை ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டு இந்த பொருளை மார்க் பண்ணி அனுப்பிச்சி இது வேணும்னு கேளுங்க. இல்லைன்னா நம்மளோட கேட்லாக் வந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா பொருளுமே டூகி சவுண்டோட அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இருக்குதுங்க. ஸோ அந்த வேணுங்கிறவங்க பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சூப்பரான விஷயங்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். அதேமாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க.